இன்றைக்கி நம்ம வறுத்தரைச்ச சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம பண்ணுற சிக்கன் குழம்பை விட மசாலா பொருட்கள் எல்லாம் வறுத்து வைக்கிற சிக்கன் குழம்பு வந்து நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆப்பம், இடியாப்பம், ரொட்டி, சப்பாத்தி, ஈவன் ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் வறுத்துடலாம். அதுக்கு 2 துண்டு பட்டை, அப்புறம் ஒரு சின்ன துண்டு கல்பாசி, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இனி இதுக்கு கூடவே ஒரு 3/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துடலாம். இந்த தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம வந்து மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கணும். அப்போ தான் இந்த சிக்கன் குழம்பு நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ தேங்காய் பாருங்கள் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வறுபட்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்ல ஒரு வறுபட்ட வாசனை வரும் பாருங்கள். அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். கடைசியாக வந்து கசகசா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது வந்து லைட்டாக சூடானால் போதும். இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். சூடோடு அரைக்காதீங்க, நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் 3 ஏலக்காய், சின்ன துண்டு கல்பாசி, 2 நட்சத்திரப்பூ இதழ், 1 துண்டு பட்டை, 2 to 3 கிராம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இதுக்கு கூடவே ஒரு 10 to 15 சின்ன வெங்காயத்தையும் வந்து தோல் உரித்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கை அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி சிக்கன் குழம்புலலாம் நிறைய ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த சிக்கன் குழம்பு நல்ல வாசனையோடு இருக்கும். இனி இந்த சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாவையும் நான் வந்து கீரி சேர்த்துருப்பேன். நீங்கள் இந்த பச்சை மிளகா வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இனி இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குறது வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுடைய வெங்காயம் வந்து நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சு வேக விடுவோம். அப்போ வந்து நல்லா மேஷ் ஆகுற மாதிரி வெந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு மீடியம் சைஸ் பீஸ் தான் நான் கட் பண்ணி வச்சுருப்பேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதே மெத்தடை நீங்கள் நாட்டுக்கோழி குழம்பு கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா பேஸ்ட்டு, அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு திரும்ப தேவைப்பட்டால் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக தண்ணி
சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே வந்து இந்த சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு அதெல்லாம் இந்த மாதிரி அரைச்சி நம்ம சேர்த்துப்போம்ல, அந்த மாதிரி நம்ம செய்கிற குழம்புகளுக்கெல்லாம் அந்த பொட்டேட்டோ சேர்த்தோன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் குழம்பு வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே எண்ணெய் எல்லாமே வந்து மிதந்து வந்துருச்சு. ஸோ இதான் வந்து நமக்கு ஃபைனல் ஸ்டேஜ். நல்ல கமகமன் வாசனை வருது. இந்நேரம் நம்ம நறுக்கி வச்சுருந்த மல்லி இலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக 2-3 வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சுலபமாக ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, அப்புறம் ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.